இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க? வாக்கே வாழ்வு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். எந்த காரியத்திலையுமே வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி பணப்புழக்கம் எப்பவுமே உங்களுக்கு தட்டுப்பாடின்றி இருக்கும். ஏன்னா ரிஷபராசியார் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிர தசை இருக்கும். ஏன்னா இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்திலேயே பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி உழைப்பால் மற்றவங்களை வாழ வைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். யார் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாலுமே அதை அப்படியே நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஏனென்றால் நீங்கள் தன்மானம் உடையவங்க, தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. எந்த சூழ்நிலையிலுமே அடுத்தவங்களுடைய மனம் புண்படாமல் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பேசுவதிலேயே புண்படாத பேசுறதுல நீங்கள் தான் வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த சனி பயிற்சியிலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். 3/6/2027 வரை 2.5 ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்க இருக்கிறார். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் 3வது பார்வையால் ரிஷபராசியும், 7வது பார்வையால் கன்னிராசியும், 10வது பார்வையால் தனுசு ராசியும் பார்க்க இருக்கிறார். இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கணும், எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் இவங்க என்னென்ன நற்பலன்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இதுவரையிலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி லாபஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் பார்வையால் ராசியும், 7ஆம் பார்வையான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, வருகின்ற நாட்கள் யோகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது எந்தெந்த விஷயம் அப்படின்னா, வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பணம் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துல குடியேறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கட்டி குடிபெறக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். சுகபோக வசதிகள் அனைத்துமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா வருமானம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். அனைத்து செயல்களையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஆலோசனைக்கு உங்களுக்கு பயன்படுறதை விட அடுத்தவங்களுக்கு அதிகமாக பயன்படும்.
ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் நீரிழிவு, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மது, போதை பழக்கங்களில் இருக்கிறவங்களாம் அதை விட்டு வெளியில் வர்றது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய மனதில் அவ்வப்போது பார்த்திங்கன்னா தைரியம் இல்லாத மாதிரி தோணும். நம்ம எவ்வளோதான் மன தைரியத்தோடு இருந்தாலும் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா மன தைரியம் இல்லாத மாதிரி இருக்கும். அனைத்து செயல்களுமே ஒரு சந்தோகத்தோடையே இந்த டைமு செயல்படுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்தந்த பிரச்சனை சரியாயிரும். ஏன்னா மற்றபடி உடல் பொலிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்களை இந்த டைமு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களாலேயே சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். கவலை வேணாம். வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். புதிய முயற்சி இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமு இறங்குக. கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சிரமம் பார்க்காம சின்ன சின்ன சங்கடங்களை சகித்து கொண்டு வருகின்ற நாட்கள் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தைகளோடு எங்கேயாவது வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த டைமு அமையும். முக்கிய திட்டமிடுதல்கள் இந்த டைமு அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று இந்த வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு திருப்ப முனை ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு புதிதாக ஒரு சிலர்லாம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகளை இந்த டைமு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நீங்கள் வைத்திருந்த அந்த கோரிக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அலுவலகத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த டைமு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்களோ அவங்களே உங்களை நட்பு பாராட்டுவாங்க. இந்த டைமு உங்களுடைய பேச்சுக்கு எந்த ஒரு கருத்தும் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய செயலில் பார்த்து அவங்களே பாராட்டுவாங்க. பண வரவில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் என்ன திறன் இருக்குன்னே இதுனா வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த டைமை பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பை பார்த்து மேல் அதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு கௌரவம், பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரையிலும் அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் நன்கு யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறது நல்லது. தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு பேச வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிற கணவர்கிட்டையோ அல்லது குடும்ப உறுப்பினர்கிட்டையோ பேசும்போது ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடக்கும். எவரிடமே கொஞ்சம் மனமிட்டு இந்த டைமு பேசலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. மனமிட்டு எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக இந்த டைமு பேச வேண்டாம். உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். ஒரு சில மாணவர்களை வெளியில் போய் சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த மனதில் இருந்த குழப்பம், பிரச்சனை, பதட்டம் இதெல்லாம் குறைச்சிடும். தீய நண்பர்களுடைய நட்பை இந்த டைமு துண்டிக்கிறது நல்லது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய கருத்துக்கு இந்த டைமு நீங்கள் இடம் கொடுப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா இதனால் வரையில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் வரும். இருந்தாலும் நீங்கள் பேசியே சமாளிச்சிருவீங்க. எந்த வேலையுமே முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு குழப்பமும் வராது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க.
கணவன் மனைவி இடையே பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருப்பதி சென்று பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்களும் சரியாகும். பெருமாளுக்கு முடிந்தால் தாமரை மலை சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.